அந்த ஆதவர்ஜுனா சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்கிறான், நாங்கள் வந்து ஃபைனல் மேட்ச்சுக்கு போயிட்டோம், அதிமுக போட்டியிலே கிடையாது, நாங்கள் ஃபைனல் மேட்ச்சில் இருக்கோன்ட்டு சொல்கிறது யாரு? இந்த லாட்ரி சீட்டு விற்கிற மிஸ்டர் ஆதவர்ஜுனா அவர் சொல்கிறார். இதுதான் இவங்களோட எமோஷன். எதிர்கட்சியா இருக்கும் பொழுது நடிப்பு, ஆளுங்கட்சியான ஒரு மிதி, இவ்வளவுதான். 1972 ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் எங்கள் பொதுச் செயலாளர் அருமையான எடப்பாடியார் 1974 இந்த கட்சியிலே கிளை செயலாளராக தன்னுடைய பணியை துவங்குகிறார். கிட்டத்தட்ட 52 ஆண்டு காலம் ஆகுது. 1972 2026 வரைக்கும் 52 ஆண்டு காலம் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். அண்ணாவின் கொள்கையை உறக்க கூறி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் மற்றும் இதயம் புரட்சி தலைவர் அம்மா வகுத்து தந்த அமைதி, வளம், வளர்ச்சி என்பதை நாங்கள் தாரக மந்திரமாக என்று கூறி எங்கள் பயணத்தில் உறுதியாக எங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டிய பாரத பிரதமர் அவர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இது கூட அரசியல் தெரியாத அரசியல் அமைப்பு சட்டத்தையே நான் தான் உருவாக்குனது போல புசி ஆனந்த் பேசுறாரு, பொதுச் செயலாளரே பேசுறாருன்னா உங்க கட்சியில் இருக்கிற அடிமட்ட தொண்டனுக்கு என்ன அரசியல் தெரியும்? மேடையில் இருக்கிறவங்களும் சரி, கீழே இருக்கிறவங்களும் சரி, பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் ஜாம்பவான்ல பயங்கரமா இருக்கிறாங்க. தாவேகா என்கின்ற கழகம் தமிழக வெற்றி கழகம் அல்ல, தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு காயலாங்கடை. தேவையில்லாத மற்ற கட்சியில் இருக்கின்ற தேவையில்லாத ஆணிகள் எல்லாம் போய் சேர்கின்ற ஒரு காயலாங்கடை. அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும், என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும், இந்த அடங்கி போறதுக்கோ, இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ, இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நம்ம அரசியலுக்கு வரல. அவனே வந்து கொடியை பறக்க விட்டான், அவன் ஆசைப்பட்டான் எடப்பாடியார் சிஎம் ஆகணும்னு, இன்னைக்கும் ஆசைப்பட்டுன்னு வராங்க. தாவேகா இன்னைக்கு தனியா நின்னா கூட பல தாவேகா தொண்டர்கள் அதிமுகவுக்கு வாக்களிப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க. பாருங்க, கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. திமுக செய்த சதியினாலதான் விஜய் அவர்கள் வெளியே வர முடியல. இப்ப வந்திருந்தாருன்னா எல்லா தொகுதியும் கவர் பண்ணிருப்பாரு. விஜய் தான் ரொம்ப கவர் பண்றாருல்ல, அவரு எல்லா படத்துல நடிகைங்கள தொண்டர்கள்லாம் கவர் பண்ற மாதிரி. ஏன் அதிமுகவுடைய கொள்கை தலைவரை போடுற? ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை போட்டாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்க, உங்களுக்கு தெரியுது இல்ல? தற்கூறிங்க. நான் ஒன்று கேட்குறேன், அதிமுக தொண்டர்கள் ஒன்றும் உன்னை போல உன் தலைவன் நடிகையினுடைய இடுப்பை பிடித்து டான்ஸ் ஆடினால் அதை பார்த்து விசில் அடிக்கக்கூடியவன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் கிடையாது. மக்கள் செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் தலைமை கழக பேச்சாளர் அதிமுக டாக்டர் ஆரணி கோகுல் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம்மா. எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. அண்ணா, பார்த்துருப்பீங்க, இவ்வளவு நாள் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ டிவிகே வெர்சஸ் ஏடிஎம்கே ஆகிற மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த சைடு இருந்து ஏடிஎம்கேல உள்ளவங்களும் தொடர்ந்து விமர்சனம் பண்றாங்க, இந்த சைடு டிவிகேல உள்ளவங்களும் தொடர்ந்து விமர்சனம் பண்றாங்க. இது உங்கள் கருத்து என்னன்னா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிவிகே விசஸ் டிஎம்கேவும் கிடையாது, டிவிகே விசஸ் ஏடிஎம்கேவும் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரே எதிரி யாரான்னு கேட்டிங்கன்னா திமுக விசஸ் அதிமுக விசஸ் திமுக தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல். திமுகவுக்கு வர கூட்டம் அதிமுகவுக்கு வர கூட்டத்தை தாண்டி விஜய் அவர்களுக்கு கூட்டம் வருதுன்னு சொல்றாங்களே. அது ஒன்றும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆதவர்ஜுனா சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்கிறான், நாங்கள் வந்து ஃபைனல் மேட்ச்சுக்கு போயிட்டோம், அதிமுக போட்டியிலே கிடையாது, நாங்கள் ஃபைனல் மேட்ச்சில் இருக்கோன்ட்டு சொல்கிறது யார்? இந்த லாட்ரி சீட்டு விற்கிற மிஸ்டர் ஆதவர்ஜுனா அவர் சொல்கிறாரு. அவருக்கு ஒன்று சொல்கிறேன் நான், இந்த சுறா படம்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாரும், அதில் வடிவேல் வந்து மேட்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு மோளம் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு ஆட்கள்லாம் கூப்பிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு சாயந்தரம் வருவாப்பில் மேட்ச்சுக்கு போகலான்ட்டு. எங்கள் மேட்ச் நடத்தலையா அப்படின்னு கேட்கும்பொழுது அங்கே நடத்தின அவர் சொல்லுவார், மேட்ச்சு காலையில் 6 மணிக்குடா, நீ சாயந்தரம் 6 மணிக்கு வந்துட்டு மேட்ச் நடத்தலையான்னு கேட்குற அப்படின்ற மாதிரி வடிவேலை போட்டு அந்த இடத்துல இது பண்ணுவாங்க. அந்த காமெடி போல் மேட்ச் நடந்து 4 மாதத்துக்கு முன்னாடி நடந்து போச்சு. என்றைக்கு கரூரில் 41 பேர் செத்தாங்களோ அன்றைக்கே நீங்கள் மேட்ச்லேருந்து வெளியே போயிட்டீங்க, அன்றைக்கே உங்களுக்கு நிர்வாக திறமை இல்லைன்னு மக்கள் முடிவெடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு மக்கள் கூட அப்படி சொல்லலை. இல்லையே, எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. எதிர்கட்சிகளின் சூழ்ச்சி தான். 1000 சூழ்ச்சி இருந்தாலும் யாருக்காக கூடிய கூட்டம்?
விஜயை பார்ப்பதற்காக கூடிய கூட்டம் 41 பேர் இறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று பார்வையிடுவதற்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லாமல் ஓடி தனி விமானம் பிடிச்சி நீ ஓடி போறனா அப்ப மக்கள் மீது உனக்கு அக்கறை கிடையாது. நீ எல்லாம் அதிமுகவை பத்தி பேசலாமா? எல்லாத்தையும் கூப்பிட்டு பார்த்திருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் தத்தெடுத்து மாதம் 5000 சொல்லி வீட்டுல கூப்பிட்டு வச்சு பாக்குறது விழுந்து அழுதாருன்னு சொல்லி அந்த குடும்பத்துல உள்ளவங்களே பேசுறாங்க. வீட்டுல கூப்பிட்டு வச்சாங்க பேசுறது. நீ வீட்டுக்கு ஏங்க அவங்க இறந்துட்டாங்க, அவங்க குடும்பத்துக்கு ஒரு உதவி கிடைக்குதுன்றதுக்கோசம் மக்கள் அந்த உதவியை பெற்றுக்கணும். ஏழை எளிய மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இன்னைக்கு விலைவாசி விண்ணை முட்டுகிற அளவுக்கு இருக்கிறது. குடும்பம் நடத்தணும், வேற வழி இல்லை. அதனால அவர்கள் அப்படி பேசுறார்கள். நான் மக்களை குறை சொல்ல விரும்பவில்லை. நீ என்ன பண்ண ஒரு தலைவன்னா நீ வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்துட்டு வரணும். நீ இன்னும் நடிகனாவே இருக்கிறியே. அதிமுகவை பற்றி பேசுவதற்கு உனக்கு தகுதி இருக்கிறதா? எங்கள் இயக்கம் 1972 ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். எங்கள் பொதுச் செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடியார் 1974 இந்த கட்சியிலே கிளை செயலாளராக தன்னுடைய பணியை துவங்கிறார். கிட்டத்தட்ட 52 ஆண்டு காலம் ஆகுது. 1972 2026 வரைக்கும் 52 ஆண்டு காலம் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். கிளை செயலாளராக இருக்கும்போது மக்களுக்காக போராடினார், பொதுச் செயலாளராக இருக்கும்போது மக்களுக்காக போராடுகிறார். நீ யாருக்கு போராடுற? அவர் அதிமுக செல்வி ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் இருந்தபோது இருந்த மாதிரி இல்லை அப்படிதான் சொல்றாரு. அவர் முன்னாடி இருந்தே அதிமுக அப்படி இருக்குன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன், எங்கள் கட்சி நாங்கள் பார்த்துக்கிறோம். அதிமுகவினுடைய 2.5 கோடி தொண்டர்கள் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் கட்சியை பற்றி கவலைப்படுவதற்கும் எங்கள் கட்சியை புகழ்ந்து பேசுவதற்கும் நாங்கள் இருக்கிறோம். நீ யாருடா? நீ யார் நான் கேட்குறேன். உன் கட்சியை முதல்ல பாரு. உன் கட்சிக்கே ஒன்றும் தெரியல, உன் தொண்டனுக்கும் ஒன்றும் தெரியல. உன் கட்சியில் இருக்கிற பொதுச் செயலாளர் அண்ணன் புசி ஆனந்துக்கே அரசியலே என்னன்னு தெரியல. ஒரு தற்கூரி கூட்டத்தை வைத்துக்கொண்டு நான் ஏன் தற்கூரின்னு சொல்றேன்னா அது நீங்கள் குறிப்பாக புரிஞ்சுக்கணும். ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு அண்ணன் புசி ஆனந்த். அவர் தாவேகாவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவர் பேசுகிறாரு, விஜய் 234 தொகுதியிலையும் நிற்கலாம், நின்னாலுமே ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு சக்தி இருக்குது. 234 தொகுதியிலுமே நின்று ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு சக்தி இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, தேர்தல் ஆணையம் அவ்வளோ தொகுதியில் நிற்க வைக்க முடியாது. ஒரு 4 இல்லை 5 தொகுதியில் தான் நிற்க வைக்க முடியும்னு சொல்கிறது யார்? தாவேகாவினுடைய அடிமட்ட தொண்டன் கிடையாது. தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் சொல்கிறாரு, டே தற்கூரியா புசி ஆனந்த், உனக்கு நான் ஒன்று சொல்கிறேன். மேபி தொண்டர்களை ஒரு குஷிப்படுறதுக்கு தவறு வழியில் காட்டலாமா, தப்பை பேசலாமா, பொய்யை நடைமுறைக்கு கொண்டு வரலாமா? 2 தொகுதியில் தான் ஒருத்தர் போட்டியிட முடியும், நாமினல் தாக்கு பண்ண முடியும். தாக்குதல் செய்த பிறகு ஒருத்தர் வென்ற பின் 2 தொகுதியிலுமே வெற்றி பெற்றாங்கன்னா அந்த 2த்துல 1 ராஜினாமா பண்ணணும். இல்லை நீ 2மே பண்ணாமல் நீ பாட்டுன்னு அப்படியே இருந்தனா சபாநாயகர் 2 தொகுதியும் காலியாகி விட்டதாக அறிவித்து விடுவார். இது கூட அரசியல் தெரியாத அரசியல் அமைப்பு சட்டத்தையே நான் தான் உருவாக்குனது போல புசி ஆனந்த் பேசுறாரு, பொதுச் செயலாளரே பேசுறாருன்னா உன் கட்சியில் இருக்கிற அடிமட்ட தொண்டனுக்கு என்ன அரசியல் தெரியும்? அரசியல் தெரியாத தாவேகா ஒரு தற்குறி. இந்த 2026 தேர்தலிலே இந்த தற்குறிகளை ஓட வைக்க போகிறவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். நீங்க சொல்றீங்க எங்க அதிமுகவோட மக்கள் கூட்டம் விஜய்க்கு கூடுதுன்றீங்க. எங்கங்க மக்கள் விஜய் கூட்டுறாங்க? நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நம்ம அண்ணா நகர் ஸ்டூடியோ நாளைக்கு நடிகை நயன்தாரா ஒரு ட்வீட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ட்விட்டரில். நான் நாளைக்கு அண்ணா நகரில் உள்ள ஸ்டூடியோவுக்கு பர்ச்சேஸ்க்காக வரேன், துணி எடுக்கிறதுக்கு வரேன்னு நடிகை நயன்தாரா ஒரு ட்வீட் போடுறாங்கன்னா 8 மணிக்கு காலையில் வரேன் அப்படின்னு போட்டாங்கன்னா 5 மணிக்கே ஜனம் போய் நின்றுடும். ஏன்னா நடிகை நயன்தாராவை பார்க்கறதுக்காக ஜனம் போய் நிற்பாங்க. அதெல்லாம் சகஜம். அதுபோல் ஒரு நடிகனை பார்ப்பதற்காக கூடிய கூட்டம் மக்கள் தலைவனை பார்ப்பதற்கு கூடிய கூட்டங்கள்ல, மக்கள் தலைவனை பார்ப்பதற்காக கூடிய கூட்டம் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருக்காக வருகிறதே கூட்டம். அதுதான் மக்களுக்கு கூடுகிற கூட்டம். இது நடிகனை பார்ப்பதற்காக கூடிய கூட்டம். நடிகர்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு மக்கள் முடிவெடுத்து விட்டாங்க. அதிமுகவில் எம்ஜிஆர் அவர்கள் கூடவே பயணித்த அப்படின்னு சொல்ற செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அதிமுக திமுகவின் பி டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க திமுகவினுடைய பி டீமு மெயின் டீமு எல்லாமே இன்னைக்கு தாவேகா தான். தாவேகா பாருங்க, அது சொல்றது யாரு? நம்ம அண்ணன் செங்கோட்டையன். அவர் பாருங்க, அதிமுகவிலிருந்து மற்ற மாற்றுக் கட்சியிலிருந்துமே சரி, ஒரு பொருள் நம்ம ஒரு வீட்டில் ஒரு பொருள் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, அந்த பொருள் பயன்படுத்தி அந்த பொருள் உடைவதற்கு ஈக்குவலாக ஆயிடுச்சு, உடஞ்சே போக போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணுவோம்? அது தேவையில்லாத பொருள் தூக்கி ஒரு ஓரமாக ஒரு வீட்டில் ஒரு ஸ்லாப்லேயோ ஒரு பர்னையிலையோ எங்கேயோ தூக்கி வைப்போம். அதன் பிறகு ஒரு வீடை சுத்தம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? அந்த பொருள் இருந்து வேஸ்ட்டு தான், அதே ஓரம் தான் இருக்குது, அது தூக்கின்னு போய் காயலாங்கடையில் போட்டுடலான்னு போட்டுருவோம். அந்த மாதிரி அதிமுகவிலிருந்து தூக்கி எறியப்பட்ட செங்கோட்டையன் காயலாங்கடைக்கு போய் சேர்ந்திருக்கிறார். தாவேகா என்கின்ற கழகம் தமிழக வெற்றி கழகம் அல்ல,
தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு காய்லாங்கடை, தேவையில்லாத மற்ற கட்சியில் இருக்கின்ற தேவையில்லாத ஆணிகள் எல்லாம் போய் சேருகின்ற ஒரு காய்லாங்கடை. அதிலிருந்து ஒருவர் பேசுகிறார் என்று சொன்னால் அவர் திமுகவினுடைய பி டீம். இன்னைக்கு பாருங்க, திமுகவினுடைய பி டீம் செங்கோட்டையனும் தாவேக்காவும் சொல்கிறேன்னா, இன்னைக்கு திமுக என்னென்னமோ முயற்சி பண்ணுச்சு. அண்ணா திமுக உடஞ்சி போச்சு, 4 அணியாக இருக்குது, 5 அணியாக இருக்குதுன்னாரு, என்னென்னமோ பண்ணார். இன்னைக்கு எல்லாம் ஒன்றாயிட்டோம் அண்ணா திமுக. இன்னைக்கு திமுகவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, இப்போ அண்ணா திமுக எப்படி பலவீனப்படுத்துறது? மக்கள் கிட்ட அண்ணா திமுகவுக்கு மிகப்பெரிய பேர் இருக்குது, அண்ணன் எடப்பாடியாருக்கு மிகப்பெரிய ஆதரவு தமிழக மக்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி கெடுக்கணும்னு திமுக யோசிச்சுட்டு என்ன பண்ணுறான், திமுகவினுடைய எதிர்வாக்குகள்லாம் ஸ்ப்ளிட் ஆகணும், அண்ணா திமுகன்றது ஒரு இல்லாமல் காட்டணும், அந்த இடத்துல தாவேக்கான்றதை ஒன்று வந்துட்ட மாதிரி காமிச்சாதான் அந்த எதிர்வாக்குகள்லாம் அங்கே விழுன்னு சொல்லிட்டு திமுகவினுடைய முக்கிய வேலையாக இன்னைக்கு தாவேக்கா செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா திமுக 2021 வெற்றி பெற வைப்பதற்காக உழைத்தவன் இந்த லாட்ரி சீட்டு பையன் ஆதவ அர்ஜுனா. அப்புறம் கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடித்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு எடுத்த நாள் முதல் இன்ற நாள் வரை வண்டியை விடுவதில்லைன்னு சைக்கிளை ஓட்டிட்டு போய் திமுகவுக்கு நேரடி ஆதரவு கொடுத்தது நம்ம தற்குறி பக்காமாஸ் விஜய். இவங்க 2 பேரையும் வைத்துக்கொண்டு நீங்கள் யார் பி டீம்னு சொல்கிறீங்க? தொடர்ந்து அதிமுக மக்களுக்காக போராடுகிறது. திமுக செய்கின்ற தவறுகளை எதிர்த்து பல போராட்டங்களை அறிவித்து அதிமுக செய்து கொண்டிருக்கிறது. நீ என்ன பண்ணுற? சார், விஜய் அவர்கள் வந்த நாள் முதல்ல இருந்து திமுகவை எதிர்த்துட்டு தானே? இல்லை, அவர் சாட்டர்டே சண்டேல தான் எதிர்ப்பார். எல்லாம் வந்த நாள்லேருந்து எங்கே எதிர்க்கிறாரு? ஒன்லி சாட்டர்டே சண்டே. மற்ற நாள்லாம் ஒரு தனி விமானத்தில் நடிகைங்க கூட எங்கன்னா போயிட்டு வருவார். படம் நீங்கள் தப்பாக படம் நடிக்கிறதுக்கு போவார். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. படம் நடிக்கிற நடிகைங்க கூட படம் நடிக்க தனி விமானத்தில் போவார். அதிமுக வந்து ஒரு ஊழல் கட்சி நீ வரக்கூடாது, நான் வந்து ஊழலே பண்ண மாட்டேன், ஊழல் கரை படியாதுன்னு சொல்லியிருக்காரு ரொம்ப ஸ்டெடியா. யார் சொல்கிறது? விஜய் அவர்கள் சொல்லி. நான் சொல்கிறேன், இன்னைக்கு விஜய் 2 சொல்கிறாரு, நான் வந்தால் ஊழலை ஒழிப்பேன், இன்னொன்று பூரண மது விலக்க அமல்படுத்துவேன். இந்த 2த்தையும் தொடர்ந்து விஜய் பேசுகிறாரு. நான் விஜய்க்கு ஒன்று கேட்குறேன், நீங்கள் படம் நடிக்கிறீங்க, பல படம் நடிச்சிருக்கீங்க, எத்தனையோ படம் நடிச்சிருக்கீங்க, எல்லா படத்துலையுமே முக்கால்வாசி ஒரு சில படம், இந்த மாஸ்டர், குறிப்பாக மாஸ்டர் படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாத்தியாரே சரக்கு அடிச்சுட்டு பள்ளிக்கூடம் வர மாதிரிலாம் கல்லூரிக்கு வர மாதிரிலாம் படம் எடுத்திருக்கீங்க, சிகரெட் பிடிப்பது போலலாம் படம் எடுத்திருக்கீங்க. அப்போ நீங்கள் மாணவர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இன்னைக்கு இல்லை, நான் என்ன, அது படம் தான், படமாக இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். எதுக்காக இது சொல்கிறேன்னா, ஒரு நடிகர் வந்து ஒரு ஷர்ட்டு போட்டார், ஒரு ஷூ போட்டார்னு வச்சுக்கோங்க. வீட்டில் வந்து ஒரு பையன் அடம் பண்ணுவான், நான் வந்து நடிகர் விஜய் போலவே ஒரு ஷூ வாங்கி போடணும், நடிகர் அஜித் போலவே ஷூ வாங்கி போடணும், அந்த ஹேர் ஸ்டைலில் ஒரு ஹேர் கட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டைல்லே நான் ஹேர் கட் பண்ணணும்னு நடக்குதுங்களா? இப்போ கண்டிப்பாக அதை பின்பற்றுறாங்க. ஒரு நடிகரை பிடிக்குதுன்னா அதை பின்பற்றுவாங்க, இதெல்லாம் இயல்பு. அப்போ ஒரு கல்லூரிக்குள்ளே ஒரு வாத்தியாராக இருக்கிற நீயே சரக்கு அடிச்சுட்டு போகிறேன்னா இப்போ மாணவன் என்ன சொல்லுவான், அட என் தலைவன் நடிகர் விஜயே வந்து சரக்கு அடிச்சுட்டு போகிறாரு, நானும் அடிச்சுட்டு கல்லூரிக்கு போவேன். இன்னைக்கு பல இளைஞர்கள், பல மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கும் சாராயத்திற்கும் அடிமையாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் திமுக மெயின் காரணம், 2ஆம் காரணம் விஜயும் தான் காரணம். படத்தில் நீயே அப்படி நடிக்கிற? எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை போட்டு வைத்துக்கொண்டு மஞ்சா கலர் பஸ் எடுத்துன்னு போறிய? எங்கள் தலைவர் ஒரு படத்திலாவது சிகரெட் பிடிப்பது போல, மது அருந்துவதை போல நடித்திருக்கிறாரா? புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல் நான் இருக்கிறேன் என்கிற மார்த்தட்டுகிறாயே, நீ புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல் நடிக்கிறையா? சார், இதெல்லாம் இப்போ பேசுறீங்க ஓகே, ஆனால் அதிமுக கூட்டத்தில் வந்து தாவேக்கா கொடி பறந்ததுன்னா சிக்னல் வந்துருச்சு அப்படின்னு பேசுறாங்க. தொண்டர்கள் தாவேக்காவினுடைய தொண்டர்கள் விரும்பினார்கள், ஒரு கட்சி வருகிறது, அந்த தொண்டர்கள் விரும்புகிறார்கள் என்று சொல்லும்போது திமுகவினுடைய எதிர்வாக்குகள்லாம் ஒரு அணியில் இணைய வேண்டும் என்று எங்கள் அண்ணன் எடப்பாடியார் தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்தார். அந்த வகையிலே சொன்ன விஷயம் அது. நாங்கள் ஒன்றும் அவங்கள வந்து நாங்களா கொடி பறக்க சொன்னோம், அவனே வந்து கொடியை பறக்க விட்டான், அவன் ஆசைப்பட்டான் எடப்பாடியார் சிஎம் ஆகணும்னு, இன்னைக்கும் ஆசைப்பட்டுன்னு வராங்க. தாவேக்கா இன்னைக்கு தனியாக நின்னா கூட பல தாவேக்கா தொண்டர்கள் அதிமுகவுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. அண்ணன் எடப்பாடியார் மட்டும் தான் தமிழகத்தில் உண்மையை பேசி கொண்டு வருகிறார், மக்களுக்காக போராடி கொண்டு வருகிறார்னு தாவேக்கா தொண்டனுக்கு தெரியுது. அதனால தான் நம்ம கொடியை பறக்க விட்டான். ஓகே, நான் 10 தோல்வி பழனிசாமி அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்காங்க. உங்கள் கருத்து? அவர் என்ன சொல்லியிருக்காரு? 10 எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன் சொல்றாரு 10 தோல்வி வந்து தொடர்ந்து பெற்றுட்டாரு. அதனால வந்து எடப்பாடி பழனிசாமிலாம் மக்கள் தலைவர் விஜய் பற்றி பேசுவதற்கு செங்கோட்டையன் சொல்றாரு. நான் சொல்றேன், அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே, விஜய் வந்து 10 முறை சிஎம் இருந்தாரா, இல்லை வார்டு கவுன்சிலராக இருந்தாரா, நகரமன்ற துணைத் தலைவராக இருந்தாரா, நகரமன்ற தலைவராக இருந்தாரா, கூட்டுறவு சங்க தலைவராக இருந்தாரா? நீ என்னையா தேர்தலை சந்திச்ச? நீ ஒரு தேர்தல் மேட்ச்லேயே ஆடலை,
என்ன மேட்ச்னே தெரியாது உனக்கு. நீ எல்லாம் வந்துட்டு யாருங்க மக்கள் தலைவர்? மக்களுக்காக போராடுகின்றவன் மக்கள் தலைவனா? இல்லை இந்த படம் ஜனநாயகன் படத்திற்கு பிறகு எலெக்ஷன் மே மாதத்திலே முடிந்ததற்கு பிறகு மீண்டும் ஒரு நடிகையினுடைய இடுப்பை பிடித்து டான்ஸ் ஆடுவதற்கு செல்லக்கூடிய விஜய் மக்கள் தலைவனா? மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர்கள் தான் மக்கள் தலைவர். தேர்தலிலே வென்றாலும் வெல்லாவிட்டாலும் மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இயக்கம் ஆரம்பித்து 53 ஆண்டுகள் முடிந்து 54வது ஆண்டு வரப்போகிறது. கிட்டத்தட்ட இந்த 53 ஆண்டுகளில் 31 ஆண்டு காலம் தமிழக மண்ணை ஆட்சி செய்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இந்த இயக்கம் மக்களுக்காக குரல் கொடுக்கவில்லையா? இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் தலைவர் இல்லையா? எங்கள் எடப்பாடியார் மக்கள் தலைவர் இல்லை என்று சொன்னால் நீ ஏன்டா எனக்கு அண்ணன் எடப்பாடியாருடைய முதலமைச்சர் அமைச்சரவையிலே நீ ஏன் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த? எடப்பாடி பழனிசாமிக்கு திறமை கிடையாது, அவர் அடியிலே நான் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருப்பதற்கு நான் ஆசை இல்லை என்று வெளியேறி செல்ல அன்னைக்கே ராஜினாமா பண்ணிட்டு ஓடி போறது ஓடுகாலி விஜய் செங்கோட்டையன். நீ இன்னைக்கு வந்து பேசுற திமுகவிலிருந்து நீக்கிய பிறகு எவன் 1000 வேண்டுமானாலும் பேசலாம். கட்சியில் இருக்கும்போது பதவி சுகத்தை அனுபவித்து சின்ன வீடு பெரிய வீடுன்னு வைத்துக் கொண்டிருந்த செங்கோட்டையன் அதிமுகவை பற்றி பேசுவதற்கும் எங்கள் அண்ணன் எடப்பாடியாரை பற்றி பேசுவதற்கும் துளியளவு மறுகதை கிடையாது. விஜய் எல்லாம் தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடி கொண்டு உன் வயசு என்னையா? உன் வயசுக்கு நீ விஜயை தூக்கி வச்சு நீ ஆடுறிய நல்லா இருக்குதா? புரட்சி தலைவர் கிட்ட இருந்த, புரட்சி தலைவி அம்மா கிட்ட இருந்த, புரட்சி தமிழ் எடப்பாடியார் கிட்ட இருந்த, பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த, நேற்று காத்தால பிறந்த ஒரு குழந்தையை தூக்கின்னு வந்துட்டு இன்னைக்கு பிப்ரவரி 2ஆம் தேதி வந்தால் 3 வருஷம் இப்போ தான் ஆகவே போகுது. 3 வயசு குழந்தை அதை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன், கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன்னா 3 வயசு குழந்தை கட்டி கொடுத்தா என்ன, கட்டி கொடுக்கலனா என்ன? அந்த குழந்தை கட்டி கொடுத்தா குடும்பத்தை காப்பாற்றுமா? யோசிச்சு பாருங்க. அரசியலே தெரியாத தற்கொலைகள் வைத்துக்கொண்டு செங்கோட்டையன் பேசிக்கிட்டே இருக்காரு, எல்லாம் விசில் கீழே அடிச்சுன்னுக்கிறான். இளைஞர்களோட கத்துறான். இளைஞர்களோட படையே அவங்க கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க என்னன்னா எங்கங்க இருக்குது படை? எந்த படை இருக்குது? சும்மா பிளாஸ்ட்னு கத்துவானுங்க. இன்னைக்கு பாருங்க, ஜனநாயகன் படம் வரல. என்னுடைய கூட ஒர்க் பண்ற ஒரு நண்பர் ஒருத்தர் விஜயனுடைய தீவிர ரசிகர். ஜனநாயகம் படம் வரலன்னொடனே என்னப்பா விஜய் முடிச்சு விட்ருவாங்க போலது, ஐயோ அவர் வந்து படத்திலே நடிச்சுருந்துருக்கலாம் போல, யாருப்பா அவர் அரசியலுக்கெல்லாம் வரணும்னு ஆசைப்பட்டோன்னு விஜயனுடைய தீவிர நடிகர், தீவிர தொண்டனாக இருக்கக்கூடிய அவர் நடிப்பை பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்ற என்னுடைய நண்பன் சொல்கிறான், அவர் ஏங்க வந்து நான் படம்லாம் நடிச்சுக்கிட்டு அரசியலே படம் ஏங்க வந்து அரசியல்லாம் பண்ணிக்கிட்டு படத்திலே நடிச்சுட்டு இருந்திருக்கலாமேன்னு சொல்கிறான். அந்த அளவுக்கு இன்றைக்கி மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு விஜயெல்லாம் அரசியலுக்கு லாக்கி இல்லாத ஒருத்தன்னு சொல்லிட்டு. இது ஒரு படம் வெளி வராதுக்கே நீ இந்த பயந்துக்கிட்டு முதல் நாள் கருப்பு சட்டை போட்டுன்னு 2ஆம் நாள் வெள்ளை சட்டை போட்டுன்னு ஓடுறிய. நீ எல்லாம் தொடர்ந்து அரசியல் களத்தில் நிற்பியா? அரசியல் களம்னா என்னன்னு தெரியுமா? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் பனையூர் களம் மட்டும்தான். பனையூர் வீட்டை விட்டு எங்கெங்கே வராரு அவர்? ஒன்லி சாட்டர்டே சண்டே மட்டும்தான் வருது. இப்போ லாஸ்ட்டாக ஒரு கூட்டம் போயிட்டு இதில் பேசிட்டு வந்தார் ஈரோடு பக்கத்தில். அதுக்கப்புறம் எங்கே போன நீ? அதுக்கப்புறம் எங்கேயா போனேன்? மக்களை சந்திச்சு அதுக்கப்புறம் இப்போ கூட செயற்குழு கூட்டம் ஏங்க கூட்டம், கட்சி கூட்டம், மக்களை சந்தித்தியா ஏதாவது ஒரு கூட்டம் போட்டு மக்களை நான் கேட்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களுக்கு இப்படி எல்லாம் ஏதாவது பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு கூட ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்றாங்க. திமுக செய்த சதியினால தான் விஜய் அவர்கள் வெளியே வர முடியல. இப்ப வந்திருந்தாருன்னா எல்லா தொகுதியும் கவர் பண்ணியிருப்பாரு. விஜய் தான் ரொம்ப கவர் பண்ணுறாள்ல அவர். எல்லா படத்தில் நடிகைங்களை தொண்டர்கள்லாம் கவர் பண்ணுற மாதிரி தப்பாக எடுத்துக்காதீங்க. தொண்டர்களை எப்படி நடித்து கவர் பண்ணுறாரு நடிகைகளை. ஏன்னா பல நடிகைகள் விஜய் கூட நடிக்க ஆசைப்படுறேன், அந்த விதத்தில் சொல்கிறேன் நான். கவர் பண்ணுறாருல விஜய், அது போல் மக்களெல்லாம் கவர் பண்ணலான்னு நினைப்பாரு. ஏன்னா மக்கள்னா இழிச்சவாயினா? மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் தான் மக்களுக்கு தேவை என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள். நீ என்ன மக்களுக்கு குரல் கொடுக்குற? என்னோட கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன். நீ ஏன்டா விட்டு வந்த? நான் விட்டு வர சொன்னமா? தமிழ்நாட்டு மக்கள் விட்டு வர சொன்னமா? நீ என்ன கெரியரின் உச்சம்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? 30 வருஷமா என்ன தூக்கி கொண்டாடின மக்களுக்காக நான் ஏதாவது பண்ணணும். நான் இனி உங்களுக்கு நன்றி கடனா இருக்கிறேன். 41 உயிர் வாங்கினே அந்த மாதிரி எதனா பண்ண போறியா? இல்ல 41 உயிர் வாங்கின மாதிரி 41 உயிர் வாங்கின மாதிரி பண்ண போறியா? மக்களுக்கு நான் என்ன கேக்குறேன், நீ கரியரின் வழக்குல இல்ல அதுல வந்து நீங்க விஜய் அவர்களையும் சொல்ல முடியாது, எதிர்க்கட்சிகளையும் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன், நீ கரியரினுடைய உச்சத்தை விட்டு வந்த. அப்படி என்ன கரியர்? 200 கோடி சம்பாதிக்கிற அளவுக்கு இன்னைக்கு ரோட்ல தமிழகத்தில் இன்னமும் ஏழை எளிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு செருப்பை எடுத்து தச்சாதான் 10 ரூபான்னு சொல்லிட்டு இருக்கின்ற மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்கு 200 கோடி? ஒரு படத்துக்கு எதுக்குடா உனக்கு 200 கோடி? சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க நீ என்ன சொல்ற? நான் ஊழலை ஒழிப்பேன்ற 200 கோடியை பணத்தை வாங்கிக்கிட்டு சம்பளம் வாங்கிக்கிட்டு உன்னுடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஒரு படம் ஓடுதுன்னா உன்னுடைய மக்கள் மன்றம்னு ஒரு திருட்டு மன்றம் வச்சிருந்த பத்தியா? அந்த மன்றத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறான், எல்லா டிக்கெட்டையும் அந்த தியேட்டர்லேருந்து வாங்கிடுறான்.
தேட்டர் ஓனருக்கு என்னவோ ஒரு டிக்கெட்டுக்கு 100 ரூபா 120 ரூபா தான் போகுது. அந்த மக்கள் மன்றம் ஒரு டிக்கெட்டை இவ்வளோ ஒரு 500 டிக்கெட் 1000 டிக்கெட்னு வாங்கிடுறான் ஒரு தேட்டர்லேயும் வாங்கிட்டு அவன் ஒரு டிக்கெட்டையும் 2000 3000 விற்கிறான். அதை தடுப்பதற்கே உனக்கு துப்பில்லை. கள்ளத்தனமாக உன்னுடைய படத்தினுடைய டிக்கெட்டையே பிளாக்ல விற்கிற பிளாக் டிக்கெட் நீ எல்லாம் ஊழலை பற்றி பேசலாமா? அவர் மட்டும்தான் இது பண்றாரானா? ஏங்க நீ தானப்பா அரசியலுக்கு வந்துட்டு என் கரம்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் நான் தான் மக்களுக்கு தூக்கி கொண்டாட போகிறேன் நீ தானே சொல்கிற. எல்லா நடிகருமா வரான், எல்லா நடிகருமாயா வந்தான், நீ தானே வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய துறையிலே நீ நடித்து கொண்டு இப்போ ஜனநாயகன் படம் வரப்போகுது பார், அந்த படத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் 100 ரூபா தேட்டர் ஓனர் என்ன படத்தை நிர்ணயிக்கிறாங்களோ 100 ரூபாவா 100 ரூபா அதை முதல் நீ விற்று காமிச்சிடு. அப்புறமா நீ அரசியலில் ஊழல்வாதியா இல்லை உண்மைவாதியான்னு மக்கள் புரிஞ்சுப்பாங்க. உன்னால் அதையே செய்ய முடிய துப்பு கிடையாது உனக்கு. நீ எல்லாம் ஊழலை பற்றி பேசலாமா, மற்றொரு வேறு கட்சியை பற்றி பேசலாமா, மக்களை பற்றி பேசலாமா? ஒரே ஒரு அறிக்கை தான் விடுவார், அவர் வேற ஒன்றும் விட மாட்டார். நான் படம்னு சொல்லும்போது தான் அதிமுகவோட ஐடி விங்கில் ஒரு சில நியூஸ்களை பார்க்கணும். தலைவா படத்துக்காக நின்னீங்களே அது மறந்துருச்சான்னு கேட்குறாங்க. அப்போ படத்தில் ஆளுங்கட்சியோட தலையீடு இருக்குது அப்படின்னு சொல்ல வரீங்களா நீங்களே? இல்லை, தலையீடு இருக்குதுன்னு கிடையாது. ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு இப்போ லாஸ்ட்டாக ஒரு படத்துக்கு கூட எங்கள் அண்ணன் எடப்பாடியார் தான் ஒரு இது வாங்கி கொடுத்தாரு. அவரே ஒரு இதில் பேட்டியில் சொல்லியிருப்பார், நான் எந்த நடிகர்னு சொல்ல விரும்பவில்லை என்று பெருந்தன்மையோடு அண்ணன் எடப்பாடியார் சொல்லியிருக்கிறார். ஏன்னா இன்றைக்கி நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறவங்க அவங்க தான், இன்றைக்கி ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்க அவங்க தான். அவங்க என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி ஒரு கோர்ட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க, அன்றைய தினம் கோர்ட்டே லீவு. அன்றைக்கி உடனடியாக அந்த வழக்கை விசாரிப்பதற்கு சட்டத்தில் எப்படி இடம் இருக்கிறது என்று சட்ட வல்லுநர்களை வைத்து தெரியக்கூடிய அளவிற்கு அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு தான் தெரியும். அதுபோல செய்த இயக்கம் அதிமுக இயக்கம், தொடர்ந்து நடிகர்களுக்காக ஆதரவாக இருந்த இயக்கம் அதிமுக இயக்கம். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்தவர், நடிகர்களுடைய கஷ்டங்கள் தெரிந்த தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இந்த இயக்கம் நடிகர்களுக்காக எப்பொழுதுமே ஆதரவாக துணை நின்ற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அதனால் எந்த நடிகருக்கு பிரச்சனாலும் முதல் நிற்கிறது அதிமுகவாக தான் இருந்துச்சு. அந்த வகையில் தான் நின்னாங்களே தவிர்த்து வேறொன்றும் கிடையாது. இவர் அன்னைக்கு அம்மா கிட்ட கையை கட்டி நின்றுட்டு இன்னைக்கு ஒரு பேச்சை பேசிக்கொண்டு புரட்சி தலைவர் படத்தை போட்டுக்கொண்டு அதுவும் சொல்றாரு. நான் ஒண்ணு விஜய் அடிபணிஞ்சா போற ஆளா அப்படிலாம் பேசியிருக்காரு ரொம்ப ஆவேசமா. இல்லை, நீ எந்த ஆள்? வேற எந்த ஆள்? அடிபணிஞ்சு போற ஆள் தான் நீ. முதல் நாள் கருப்பு சட்டை போட்டுமோ, 2வது நாள் எங்க கருப்பு சட்டை? அதே வாஷிங் கொடுத்துட்டீங்களா? ஈஸி வாஷ் போட்டிங்களா? 2வது நாள் கருப்பு சட்டையில் போகிறது நீ தான். 400 ரவுடி தான் பக்கா மாஸ் தான் சுற்றுறல்ல, போயிட்டு தான் பார்க்குறது டெல்லிக்கு. அதுவும் போடுறானுங்க. எங்கள் அண்ணன் டெல்லியில் போய் எல்லாரையும் மிரட்டு வரான். உன்னை தமிழ்நாட்டிலே ஒன்றும் மிரட்ட முடியல. இல்ல தொடர்ந்து எனக்கு அழுத்தம் இருந்துச்சானா ஆமா அப்படிங்கிறாங்க. நான் கேட்குறேன், உன்னை தமிழ்நாட்டிலே கூட்டம் நடத்த முடியாமல் பாண்டிச்சேரியில் போய் கூட்டம் நடத்திட்டு வர நீ என்னை பார்த்து இவர் பேசுகிறாரு, என்னை பார்த்தா பயப்படுற ஆளானா? நீ பயப்படுற ஆள் தான், நீ பயந்தாங்கோலி தான். அரசியலுக்கு லாக்கி ஏற்றவன் தான் விஜய். தற்கூரி தான் நீ. தற்கூரியை பார்த்து நான் தற்கூரியா இல்லையான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? தற்கூரி தான் சொல்லுவாங்க. விஜய்க்கு வேற என்னங்க தெரியும்? அரசியலே தெரியாது. அரசியல் தெரியாமல் எழுதி கொடுத்ததை படிக்கக்கூடியவர் தான் விஜய். கொள்கை தலைவர்னு ஒருத்தர் வச்சிருக்க. உன் கொள்கை தலைவர் படத்தை போட்டு நீ வண்டியில் சுற்றுறது ஊரா? ஏங்க அதிமுக கொள்கை தலைவர் படத்தையா போட்டு வச்சிருக்க? உன் கொள்கை தலைவர்னு ஒரு தலைவர்களை அறிவிச்சிருக்கிற. எம்ஜிஆர் அவர்கள் எல்லாருக்கும் பொதுவானவர்கள் தான். நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்பொழுதுமே மக்களுக்கான தலைவர். யார் வேண்டுமானாலும் அவரை பயன்படுத்தலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நீ கொள்கை தலைவர்னு ஒரு 10 தலைவர் 5 தலைவர் அறிவிச்சிருக்கப்பார். அந்த தலைவர் படத்தை போடு ராஜா. ஏன் அதிமுகவுடைய கொள்கை தலைவரை போடுற? ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை போட்டால் தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. உங்களுக்கு தெரியுதுல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை போட்டால் தான் மக்களே ஓட்டு போடுவாங்கன்னா அவர் ஆரம்பித்த இயக்கத்திற்கு ஓட்டு போட மாட்டாங்களா? அப்போ மக்கள் சக்தி எந்த இயக்கத்துக்கு இருக்கிறது? விஜயை சொல்லாமல் சொல்கிறியா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த இயக்கத்துக்கு தான் மக்கள் செல்வாக்கு இருக்குதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? நான் கேட்குறேன், அவருடைய நினைவு நாள் வந்துச்சு. அவருடைய நினைவு நாள் டிசம்பர் 24 வந்துச்சு. எங்கே போனேன்? புரட்சி தலைவருடைய இதுக்கு சமாதிக்கு போனியா? அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல போய் பார்த்துட்டு வந்தியா? இல்லை அவர் வாழ்ந்த இல்லத்திற்கு போய் மரியாதை செலுத்தினியா? நான் என்ன கேட்குறேன், சரி உங்கள் வீட்டிலே வச்சு பூ வச்சு மாலை போட்டு போடுறது, உங்கள் வீட்டில் ஒரு பணம் வச்சு போடுறது ஏங்க போட முடியல உங்களால்? உங்கள் வீட்டில் நீங்கள் வெளியே வந்தால், நீங்கள் பக்கா மாஸ் வெளியே வந்தால் கூட்டம் கூடுனா உயிர் பலி ஏற்படும், 41 பேர் செத்துருவாங்க. சரி, அதனால் நீ பயப்படுறீங்கப்பா, நீங்கள் மக்களுக்காக யோசிக்கின்ற தலைவர்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் ஒரு ஃபோட்டோ 10க்கு 10 ஒரு சின்ன ஃபோட்டோ ஒன்று வச்சு பூ மாலை ஒன்று வாங்கி போட்டு அஞ்சலி செலுத்துறது போடலையா சார்? எங்கே செலுத்தினாரு? ஒரு படம் காட்டுங்க செலுத்தின மாதிரி. ஒரு படம் கிடையாது. புரட்சி தலைவருக்கு பிறந்த நாள் வந்துச்சு ஜனவரி 17. நீ அன்றைக்கி நான் பண்ணுறது, அன்றைக்கி எங்கே போனேன்? பிறந்த நாளுக்கும் பண்ணல, நினைவு நாளுக்கும் பண்ணல. நீ ஜனவரி 17 என்ன பண்ணிட்டு ஜனநாயக படம் வெளியே வருமா வெளியே வராதான்னு பார்த்துன்னு இருந்த. நீ எல்லாம் மக்கள் தலைவரை பற்றி பேசலாமா? மக்கள் தலைவருடைய படத்தை போடலாமா? புரட்சி தலைவரின் பேரை உச்சரிப்பதற்கே உனக்கு துளி அருகதையும் கிடையாது.
அண்ணா அப்ப அவர் வந்து டெல்லி விசாரணையில பிஸியா இருந்தனால மேபி மறந்துருக்கலாம். ஏங்க அது எப்படிங்க மறப்பீங்க நீங்க? அது எப்படி மறக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரு தலைவரை வைத்து நீ அரசியல் செய்து கொண்டிருக்கிறாய். தனி விமானம் சென்று உன்னுடைய படத்துக்கு ஆடியோ லான்ச்சு நடிகை கூட போவதுக்கெல்லாம் டைம் இருக்குது. புரட்சி தலைவர் படத்தை வைத்து பூமாலை போடுவதற்கு உனக்கு டைம் இல்லையா? அப்போ தேர்தலுக்காக ஓட்டு அரசியலுக்காக நீ செய்யறனா நீ என்னடா மக்கள் தலைவர்? நீ நடிகர் தான், நீ தலைவரே கிடையாது, நடிகராக தானே பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அதுவும் தாவேக்கா தொண்டர்லாம் ஃபேஸ்புக்கிலேருந்து ஐடிவிங்கெல்லாம் போடுறான், அதிமுக இப்படி பண்ணுச்சு அப்படி பண்ணுச்சு இதை பண்ணுச்சு அதை பண்ணுச்சுன்ட்டு அதிமுக தாக்குறாங்களாம். யாரும் தற்கூறிங்க. நான் ஒன்று கேட்குறேன், அதிமுக தொண்டர்கள் ஒன்றும் உன்னை போல உன் தலைவன் நடிகையினுடைய இடுப்பை பிடித்து டான்ஸ் ஆடினால் அதை பார்த்து விசில் அடிக்கக்கூடியவன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் கிடையாது. மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து எங்களுடைய செயல்பாட்டால் மக்களை மென்மேலும் வளர்த்தக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர். அப்படிப்பட்ட தொண்டர்கள் நீங்கள் போல தற்கூறிகள் நாங்கள் கிடையாது என்பதை விஜயும் புரிந்து கொள்ள வேண்டும். விஜயனுடைய தொண்டர்களும் விஜயனுடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் கட்சி கிடையாது அது. சும்மா தேர்தல் ஆணையம்னா ஒரு விசில் கொடுத்துருக்கலாம். இந்த முறை விசில்லாம் அடித்தா ஓட விட போகிறாங்க அவரை. அதனால் தெரிய போகுது, அப்போ தான் தெரியும் அவருக்கு. அண்ணா நீங்கள் தான் இப்படி சொல்கிறீங்க. சாணக்கியா கருத்து கணிப்புலேருந்து எல்லாருமே 20% மேலே விஜய் அவர்கள் வந்து வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னன்னா இப்படி பேசுகிறீங்க? ஏங்க நான் என்ன சொல்கிறேன், இந்த கருத்து கணிப்பு அந்த கருத்து கணிப்பெல்லாம் நான் எதுவுமே நான் பெருசாக கருத்து கணிப்பை நம்புகிற ஆள் நான் கிடையாது. ஏன்னா அதிமுகன்ற ஒரு இயக்கமே 2021 தேர்தலில் காணாமல் போயிடும், எதிர்கட்சி கூட இல்லாமல் போயிடும் பல நியூஸ் சேனலில் கருத்து கணிப்பு சொன்னாங்க. 20 சீட்டு ஜெயிக்கும், 25 சீட்டு ஜெயிக்கணும். எப்படி 75 சீட்டு ஜெயிச்சு அதிமுக எதிர்கட்சியினுடைய பிரதான எதிர்கட்சி தலைவராக அண்ணன் எடப்பாடியார் அமர்ந்திருக்கிறார். நான் கருத்து கணிப்பை நம்பக்கூடிய ஆள் நான் கிடையாது. நேரடியாக மக்களை களத்திலே சந்திக்கக்கூடிய இயக்கம் அதிமுக இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய தொண்டன் நான். அதனால் கருத்து கணிப்பை எந்த காலத்தில் நம்புவது கிடையாது. இந்த தேர்தலில் விஜய் எவ்வளவு ஓட்டு வாங்க போகிறாருன்னு தெரியும். அண்ணா சீமானுக்கும் பின்னாடி தான் விஜய் போக போகிறாரு, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். விஜயை ஓட வைக்கக்கூடிய தேர்தல். அவர் ஓடுறாரோ இல்லையோ, அவர் அடுத்து மே முடிஞ்சோடனே ஜூனில் இன்னொரு படத்துக்கு நடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவார். அநேகமாக கால் ஷீட் வாங்கி வச்சுட்டு இருப்பார். இப்போயே நான் ஜூனில் படம் நடிக்க வந்துடும். விஜய்க்கே தெரியும், அவரு தெரிஞ்சதால் தான் அவர் அமைதியாகிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்ருக்காரு. அதில் தெரிஞ்ச அவர் களத்துக்கு வந்திருப்பார். அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டினுடைய களம் எப்படி இருக்கிறது, மக்கள் அதிமுகவுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. களத்தை தெரிந்த விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதனால் ஜூன் மாதம் அவர் அடுத்த படம் நடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவார். அடுத்த பொங்கலுக்கு இன்னொரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக தெளிவாக பதிலமைத்தமைக்கு நன்றி அண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.